கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாள் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 133 1ஆம் வசனம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பது பழமொழி. ஒரு மனம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. 2 பேராவது 3 பேராவது அவருடைய நாமத்தினால் ஒருமனப்பட்டு இருந்தால் நம் மத்தியில் எழுந்தருளி கிரியை செய்கிறவர் நம் ஆண்டவர் என அறிந்திருக்கிறோம். இங்கு தாவீது கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிற போது பாடப்பட்ட இந்த சங்கீதத்தில் ஒரு மனதை ஒற்றுமையை வலியுறுத்துகிறார். ஒருமித்து வாசம் பண்ணும்போது பெற்றுக்கொள்வது என்ன? முதலாவது, நன்மை உண்டாகும். வாழ்வில் நன்மையை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அந்த நன்மையை அனுபவிக்கும் வாழ்க்கை வாழ தவறிவிடுகிறோம். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து தன் வாழ்க்கையை தீர்மானித்து கொண்ட ஆதி மனிதனிலிருந்து தோன்றியவர்கள் நாம். எனவே நம்மில் பிரிவினைகள் ஒற்றுமை இல்லாத போது திருச்சபையில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் மிக அதிகமாக பெருகும். எனவே பவுல் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனத்திலும் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்திலும் ஒரு மனதை வலியுறுத்தி ஆண்டவருக்குள் வளர கேட்டுக்கொண்டார். இரண்டாவது, இன்பமானது. வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நாம் எதிர்பார்த்து அநேக காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். சம்பாதிக்கிறோம், செலவு செய்கிறோம், மகிழ்ச்சியை எதிர்பார்த்து. ஆனால் உண்மையாகவே வாழ்க்கையிலே இன்பத்தை அனுபவிக்கிறோமா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். தாவீது இந்த இன்பத்தை கர்த்தருடைய ஆலயத்தில் பெற்றுக்கொண்டார் என்று சங்கீதம் 84:1 வாசிக்கிறோம். இதைத்தான் இங்கு வலியுறுத்துகிறார். மூன்றாவது, ஆசீர்வாதமும் ஜீவனும் உண்டு. ஒருமித்து வாசம் பண்ணுகிற ஒரு மனதோடு வாழுகிற இடத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதமும் நீடித்த ஆயுளும் உண்டாயிருக்கிறது என தாவீது குறிப்பிடுகிறார். இது கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு உன்னதமான ஆசீர்வாதம். உயிர் வாழ்வதற்காக எத்தனையோ முயற்சிகள் எடுக்கும் உலகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் தெய்வ சமூகத்திலே ஒருமனப்பட்டு இருக்கிற போது அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்வாராம்? கட்டளை இடுவார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இன்பமான உம்முடைய சமூகத்திலே ஒரு மனதோடு காத்திருந்து நீங்கள் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்று வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.